நாம் தினமும் செய்கிற செயல்கள் நம்மை உயர்த்துகிறதா, இல்லையெனில் கீழே தள்ளுகிறதா என்று நீங்கள் யோசித்ததுண்டா? குறள் 40 அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு, உயர்பால தோறும் பழி. தமிழ் பொருள்: ஒரு மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அறத்துடன் செய்யப்படும் செயல்கள் அவனை உயர்வுக்கு கொண்டு செல்லும். அறம் இல்லாத செயல்கள் அவனை பழிக்கு உள்ளாக்கும். எளிய விளக்கம்: நாம் என்ன செய்கிறோம் என்பதைக் காட்டிலும் அதை எப்படி செய்கிறோம் என்பதே முக்கியம். நேர்மையாக செய்தால் அது நம்மை உயர்த்தும். தவறான வழியில் செய்தால் அது நம்மை கீழே தள்ளும். உதாரண கதை. ஒரு பள்ளியில் 2 மாணவர்கள் இருந்தார்கள். இருவரும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று விரும்பினர். முதல் மாணவன் தினமும் உழைத்து படித்தான். அவன் நேர்மையாக முயற்சி செய்தான். இரண்டாவது மாணவன் சுலபமான வழியைத் தேர்ந்தெடுத்தான். அவன் நகல் எடுத்து தேர்வில் எழுத முடிவு செய்தான். தேர்வு முடிந்தபோது இருவருக்கும் நல்ல மதிப்பெண் வந்தது. ஆனால் சில நாட்களில் ஆசிரியர் உண்மையை கண்டுபிடித்தார். நகல் எடுத்து மாணவன் தண்டனைக்கும் அவமானத்திற்கும் ஆளானான். உழைத்த மாணவன் அனைவராலும் பாராட்டப்பட்டான். இந்தக் கதையின் பொருள்: ஒரே இலக்கு இருந்தாலும் அதை அடையும் வழிதான் நம்மை உயர்த்துகிறதா அல்லது கீழே தள்ளுகிறதா என்பதை முடிவு செய்கிறது. ஊக்கவுரை: நேர்மையான வழியில் மெதுவாக சென்றாலும் அது நிலையான உயர்வை தரும். தவறான வழியில் வேகமாக சென்றால் அது நிலையானது அல்ல. நிஜ வாழ்க்கை சம்பவம். சிலர் வேலை இடங்களில் விரைவாக முன்னேற தவறான முறைகளை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் செய்த தவறுகள் வெளிச்சத்திற்கு வருகிறது. அவர்கள் வேலை மட்டுமல்லாமல் பெயரையும் இழக்கிறார்கள். அதே நேரத்தில் நேர்மையாக உழைக்கும் ஒருவர் மெதுவாக வளர்ந்தாலும் நம்பிக்கையுடன் உயர்கிறார். நகைச்சுவை உதாரண கதை. ஒரு நண்பன் உடற்பயிற்சி செய்யாமல் தன் புகைப்படத்தை மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டான். அதை பார்த்தவர்கள் முதலில் நம்பினர். ஆனால் அவனை நேரில் பார்த்தபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. கதையின் சின்ன பொருள்: போலியான வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. உண்மையான முயற்சி மட்டுமே நம்மை உயர்த்தும். மீண்டும் குறள்: செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு, உயர்பால தோறும் பழி. தமிழ் பொருள்: ஒவ்வொரு செயலும் அறத்தின் வழியில் இருந்தால் உயர்வு கிடைக்கும். அறம் இல்லாத செயல்கள் பழியை மட்டும் தரும். அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள்.